அம்பேத்கர் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த போது கன்னிமாரா விடுதியிலே தங்கியிருந்த போது ஊடகவியலாளர்கள் எல்லாம் போய், நீங்கள் உங்கள் மக்கள் மிகவும் ஏழ்மை வறுமையிலே வாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நீங்கள் விலை உயர்ந்த ஆடை அணிந்திருக்கிறீர்கள், உயர்ந்த விடுதியிலே தங்கியிருக்கிறீர்கள், உயர்ந்த படுக்கையிலே படுத்து உறங்குகிறீர்கள், இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்று கேள்வியை எழுப்புகிறார். அதற்கு அண்ணல் தந்த மறுமொழி, ஆனால் அவர்களே கேட்கிறார்கள். காந்தியார் அவர்கள் ஒரு கோமணத்தை கட்டிக்கொண்டு தெருவிலே குப்பைகளை கூட்டிக் கொண்டிருக்கிறார், அவர் எளிமையாக இருக்கிறார், நீங்கள் இப்படி வசதியான உடை உடுத்தி இப்படி இருக்கிறீர்களே என்ற கேள்வி எழுப்பியதற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்த செய்தி, என் மக்கள் நீங்கள் சொன்னது போல வறுமை ஏழ்மையில் சிக்கி வாடிக்கொண்டிருக்கிற என் மக்கள் கல்வி கற்று மேம்பட்டு கலாச்சாரத்தில் பண்பாட்டில் உயர்ந்து என்னை போல வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக நான் இருக்கிறேன். அதற்கு ஒரு ரோல் மாடலாக, முன்னத்தியராக, முன்மாதிரியாக நான் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் காந்தியார் அவர்கள் என் தெருக்களிலே போய் என் மக்களிடத்திலே கோமணத்தை கட்டிக்கொண்டு தெருவை கூட்டிக் கொண்டு இது உயர்ந்த பணி, சிறந்த பணி, இந்த வேலையை செய்வது இறைவனுக்கு செய்கிற பணி, இதையே செய்யுங்கள் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். நான் உளவியல் நீர்முயர்வை என் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன், அவர் உளவியல் அடிமை சிந்தனையை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த செய்தியாளர்களுக்கு பதிலளித்திருந்தார். அண்ணல் அம்பேத்கர் கொண்டிருந்த கோட்பாட்டை எப்படி புரட்சியாளர் ஒரு ரோல் மாடலாக, முன்னத்தியராக தன் சமூக மக்களுக்கு வாழ்ந்து காட்டி தன்னை போல எல்லோரும் கல்வியறி பெற்று மேம்பட வேண்டும் என்று பாடுபட்டாரோ, அதனுடைய வழித்தோன்றலாக வாழ்ந்தவன் என்னுடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்.